Annyeong Darmies, வெல்கம் டு Bangtan FF World. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா BTS OT7 ஆர்டர் FF டார்க் ஐஸ் பார்ட் 15 தான் பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். செட் ஃபன்ஸ் ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட் நம்ம இதோட பார்த்துருந்தோம்னா நீங்கள் எல்லோரும் அந்த ஏஞ்சல்ஸ் பேலஸ்க்கு வந்துட்டு போயிருப்பீங்க அண்ட் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரூமுக்கு வந்துட்டு போயிருப்பீங்க. அதே மாதிரி ஜிம்மன் வந்து லாஸ்ட்டாக சிம்மியை வந்து கிஸ் பண்ணிகிட்ருப்பான். அதை கிம்ச்சி பார்த்துட்டு உள்ளே போகலான்னு போது அவளை யாரும் பிடிச்சிருப்பாங்க. திரும்பி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. இங்கே கிம்ச்சி என்னை யாரோ பிடிச்ச மாதிரி இருந்ததே, நான் ஃபீல் ஆச்சு எனக்கு. ஒரு வேளை நான் தான் ஏதோ யோசிக்கிறேனோ, ஐயோ கிம்ச்சி உனக்கு என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது மறுபடியும் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கலான்னு பார்க்குது. மறுபடியும் இவ கையை யாரோ பிடிக்கிறாங்க. இவ வந்து ஐயோ யாருங்க அது, ஏங்க சும்மா இப்படின்னா டென்ஷன் ஏற்றிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி திரும்புது. பார்த்தா தயாங்கு. இவ அப்படியே வாயை க்ளோஸ் பண்ணிட்டு தயாங் நீயா அப்படின்னு கேட்க, இங்கே தயாங் நான் எப்போ ஒன்று டென்ஷன் ஏற்றினேன் அப்படின்ற மாதிரி அப்படியே அந்த டீப் வாய்ஸில் கேட்குறான். இங்கே கிம்ச்சியா அது ஒன்றும் இல்லை தாங் அப்படின்ற மாதிரி இது இழிச்சிட்டு நிற்க, இங்கே தாங் இங்கே என்ன பண்ணுற, இல்லை அது அவங்க 2 பேர் அப்படின்ற மாதிரி அவள் கை காட்டுறான். அங்கே தாங் பார்த்துட்டு ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல் அவங்க வேலையை பார்க்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன வேலை அப்படின்ற மாதிரி இது முழிக்குது. இங்கே தாங்க அவங்க வேலையை பார்க்குறாங்க, நீ அங்கே போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண பார்க்குறியா அப்படின்ற மாதிரி கேட்க, இது இல்லை அவங்க நான் டிஸ்டர்ப்லாம் பண்ணலை, இங்கே நம்ம என்ன நிலமையில் இருக்கோம், இந்த டைம் இது தேவையா அப்படின்ற மாதிரி கேட்கலான்னு போனேன், அதுக்குள்ளே நீ பிடிச்சிட்ட அப்படின்னு இவ சொல்ல. இங்கே தாங்க அவங்களுக்கு எல்லா டைமும் அந்த மாதிரி தான், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன நடந்து கிம்ச்சியோட கையை பிடிச்சிட்டு கூப்பிட்டு போகிறான். இங்கே கிம்ச்சி ஆமாம் பெரிய இந்த வேலை, ஐயோ கிஸ் பண்ணுறதுலாம் ஒரு வேலையை வச்சுட்டு தெரியுதுங்க அப்படின்னு இவ சொல்ல. அவங்க என்ன சொன்ன, ஒன்னிலேயே நான் ஒன்றுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டீங்க கிம்ச்சி சொல்ல. அவங்க ஒரு லுக்கை விட்டுட்டு அவன் வந்து இவளை கூப்பிட்டு போகிறான். அப்படியே இங்கே ஜிம்மன் சைடு ஜிம்மன் வந்து கிஸ் பிரேக் பண்ணிவிட்டு, இங்கே பார் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ வந்து தேவையில்லாமல் எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிற புரியுதா, அதெல்லாம் ஒன்றும் திங்க் பண்ணாத, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சிம்மி வந்து கூப்பிட்டு போகிறான். பட் சிம்மி இன்னும் அந்த ஷாக்லேருந்து மீளலை. அவள் அப்படியே பேனு தான் வந்துட்டுருக்கா. அது அவள் போன உடனே குக்கி வந்து அந்த ரூமுக்கு வந்து வரா. குக்கி வந்ததுக்கப்புறம் ஆக்சுவலி இவங்க போனதை குக்கி வந்து பார்க்கல. ஸோ அவள் அப்படி சுற்றி பார்த்துட்டே அந்த ரூம்குள்ளே போகிறா. அந்த ரூம்குள்ளே போனதுக்கப்புறம் அவள் வந்து அந்த மிரரை தான் அவளும் பார்க்குறா. அந்த மிரரை பார்த்த உடனே குக்கிக்கும் பிடிச்சி போயிடுது. பிடிச்சிட்ட உடனே சரி இது நல்லா இருக்கே, பேசாமல் இதை நம்ம வீட்டுக்கு கொண்டு போயிடலாமா அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வருது குக்கிக்கு. என்னென்ன வீட்டுக்கு கொண்டு போகணுன்னு ஒரு விவசாயம் இல்லாமல் பண்ணுதுங்க இதெல்லாம். ஐயோ சரி ஓகே பேக் டு ஸ்டோரி. இது வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கா. ஸோ அவள் வந்து சரி இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அதை வந்து அந்த மிரரையும் வந்து எடுக்கிறா. எடுத்துகிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அவள் வந்து எடுத்துகிட்டு அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியில் போகிறா. அப்படியே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது மாதிரி பார்த்துட்டு அதை அந்த பேலஸை வந்து சுற்றி பார்த்துட்ருக்காங்க. இங்கே 3 தான் அவளே அறியாமல் அவள் என்னென்னமோ பண்ணுறா. லைக் அப்படியே சுற்றி வரா அந்த பேலஸை, அவளுக்கு தெரிஞ்ச மாதிரியே அந்த இடத்துல ஓடுறா, அந்த மாதிரி வித்தியாசமாக பண்ணுறா. இதை பார்த்துட்டு ஜின்னுக்கு வந்து இவையே இப்படிலாம் பண்ணுறா அப்படின்ற மாதிரி தோணுது. பட் மூன் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி அவள் வந்து பண்ணிகிட்ருக்கா. அப்போது தாங்கும் கிம்ச்சியும் வந்து வந்திருப்பாங்கல்ல. ஸோ அவங்க போகும்போது அங்கே சாரா பாப்பா தனியாக நின்றுட்டுருக்கா. எங்கே கிம்ச்சி பார்த்துட்டு சரம்மா இங்கே என்ன பண்ணுற நீ, மம்மி இங்கே என்னடா பண்ணுற, மூணம்மா இங்கே அம்மா அவங்க 3 அம்மா வந்துட்டு என்னை இங்கே விட்டுட்டுதோ அந்த பக்கம் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கை காட்டுறான். இங்கே கிம்ச்சி பார்த்துட்டு என்ன இடம் அது அப்படி சொல்ல தெரியலவா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது கிம்ச்சி வந்து சாரா வந்து தூக்கிட்டு இப்போ எல்லாம் வந்துட்டு 3 பேரும் வந்து போகிறாங்க. போய் பார்த்தா ரூம் வந்து ஒரு ரூமில் வந்துட்டு அப்படியே எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோவை வந்து பார்த்துட்ருக்கா. ஸோ இங்கே கிம்ச்சி போயிட்டு, மூன் உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா, குழந்தை எப்படி தான் தனியாக விட்டு போவியா நீ அப்படின்னு கேட்குறா. இங்கே மூன் வந்துட்டு ரெஸ்பான்ஸே இல்லாமல் நின்றுட்டுருக்கா. இங்கே கிம்ச்சி போய் மூனை வந்து ஷோல்டரில் டேப் பண்ணுவாங்கள்ல, அது மாதிரி டேப் பண்ணிட்டு உன்னை தாண்டி கேட்குறேன் அப்படி சொல்ல மூன் வந்து, என்னடி இங்கே என்ன பண்ணிட்டுருக்கே நீ, குழந்தைய அங்கே தனியாக விட்டுட்டு அதுவும் இந்த ஒரு பில்டிங்கில் அப்படின்ற மாதிரி கிம்ச்சி கேட்க, எங்கே மூன் இந்த ஃபோட்டோவை பாரு அப்படின்ற மாதிரி மூன் வந்து கிம்ச்சி கிட்ட சொல்கிறா.
ஸோ கிம்ச்சியும் வந்து பார்க்குறான்ட்டு அவங்க வந்து பார்க்குறான். அங்கே வந்து ஒரு பெரிய ஃபோட்டோ இருக்குது. பட் அதை கிளாத் போட்டு மறைச்சி வச்சுருக்காங்க. ஏதோ அதில் வந்து 7 குயின்ஸுன்னு எழுதியிருக்கு. அப்போ கிம்ச்சி என்ன பண்ணுறான்னா 7 குயின்ஸ் யார் எனக்கு தெரியல அப்படின்னு மூணு சொல்லிட்டுருக்கா. இங்கே கிம்ச்சி என்ன பண்ணுறான்னா இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாத்தை விளக்கலான்னும் போது ஒரு குரல் கேட்குது. அது ஆரம் தான். ஆரம் வந்து எல்லாரையும் கூப்பிட்றாரு, கீழே வாங்க மழை நின்றுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு எல்லோரும் வந்து அந்த ரூமை விட்டு வந்து வெளியில் வராங்க. அவங்கவுங்க ரூம்லேருந்து யார் யார் போனாங்களோ அவங்கவுங்களாம் ரிட்டன் வந்து ஆரம் வந்து மழை நின்றுடுச்சு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கூட்டிகிட்டு வந்து போகிறாங்க. அப்போ குக்கி வந்து என்ன பண்ணுறான்னா வெளியில் வரும்போது அவளுக்கு அப்போ தான் அந்த மிரர் ஞாபகம் வருது. ஸோ இப்போ குக்கி அவள் வந்து என்ன பண்ணுறான்னா எல்லோரும் காரில் ஏறிட்டுருக்கும் போது அவள் வந்து காரு பின்னாடி போய் அந்த பேக் இது இருக்கும்ல அங்கே போய் அந்த மிரரை வச்சுட்டு இவள் வந்து அவளோட ப்ளேஸில் வந்து உட்காந்துட்டு எல்லோரும் வந்து இப்போ வந்து போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து நம்ம கிறிஸ்டி வந்து ஆரமை பார்க்குறா. ஆரம் வந்து ஏதோ வச்சுருக்காரு கையில். ஸோ கிறிஸ்டி வந்து ஆரம் சொல்லு என்னது இதுவாடி, இது ஒரு புக்கு எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த நீ? பார்க்க ஏதோ பழைய புக்கு மாதிரி இருக்குது. அந்த பேலஸ்லேருந்து தான் கொண்டு வந்தேன். ஏன்டா அங்கேருந்து ஏன்டா கொண்டு வந்த? உனக்கு ஒரு இல்லாத புக்ஸா? வீட்டில் எவ்வளோ வச்சுருக்க? இல்லடி இது பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்தது, அதான் படிக்கலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்தேன் அப்படிங்கிறாரு. ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் பார்த்தா இங்கே ஆரம் வந்துட்டு ஒரு ரூமில் போய் எல்லாத்தையும் வந்து சர்ச் பண்ணிட்டு சர்ச்சில் சும்மா வந்து பார்த்துட்ருப்பாரு. அப்போ வந்து ஒரு கபோர்ட் மாதிரி இருக்குது. அதுக்கு மேலே ஏதோ வந்து சூட் கேசஸ்லாம் இருக்குது. ஸோ ஆரம் என்ன பண்ணுறாருனா அதெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கும்போது அது எல்லாமே அப்படி கீழே விழுந்திருக்கும். ஸோ கிம்ச்சி வந்து அந்த ரூமில் வந்து காதை மூடிட்டு உட்காந்துருக்கும் போது லவுடாக ஒரு சவுண்ட் கேட்டிருக்கும்னு சொன்னேன்ல, அது வந்து நம்ம ஆரம் எல்லாத்தையும் கீழே தள்ளின சவுண்டு தான். ஸோ அந்த சவுண்டை இருக்கவே ஆரம் வந்து பார்த்தா அப்போ தான் அந்த புக்கு வந்து ஆரம்புக்கு கிடைக்கும். ஸோ அவர் அதில் பார்த்தா அதில் வந்துட்டு த லாஸ்ட் சோல்ஸ் ஆஃப் 7 ஏஞ்சல்ஸ் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கு. புக்கை பார்க்கவே ஆரம்புக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஆரம் அதை பார்த்த உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறாரு. இப்படி தான் வந்து அவர் எடுத்துகிட்டு வந்திருப்பார். இப்போ வந்து எல்லோரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வந்து போயிட்டு எல்லாருமே வந்துட்டு காரை விட்டு இறங்கி வரும்போது உங்கள் அம்மா அப்பாலாம் எல்லாருமே வெளிலன்ட்டுருக்காங்க. உங்கள் யாருக்கும் ஒன்றும் புரியல என்னென்னு அப்படியே பார்த்துட்ருக்கும் போது உங்கள் அம்மா வந்து உங்கள் எல்லாரையும் நிற்க வச்சு அப்படியே அந்த ஆர்த்தி எடுப்பாங்கள்ல திருஷ்டி சுற்றி அதை பண்ணுறாங்க. அதை உங்களுக்கு யாருக்கும் ஒன்றும் புரியல. ஸோ பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பேலஸ்க்கு போயிட்டு வந்திருக்கீங்க எல்லோரும் வந்து ஒழுங்காக லைனில் நில்லுங்கன்னு சொல்லிவிட்டு திருஷ்டி வந்து கழிச்சிட்ருக்காங்க. அப்போ சக்தி என்ன பண்ணுறாங்கன்னா குக்கி கையில் அந்த மிரர் இருக்கிறத பார்த்துட்டு குக்கி என்னது இது கையில்? அதுவாம்மா மிரர்மா அப்படின்னு சொல்ல. அப்போ தான் எல்லாருமே வந்துட்டு அவளை பார்க்குறாங்க. அவள் கையில் மிரர் இருக்குது. குக்கி இதை பார்த்துருக்க மாட்டான் ஆக்சுவலி. ஸோ இது எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு உங்கள் அம்மா கேட்குறாங்க. குக்கி வந்து அந்த பேலஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேம்மா, நல்லா இருந்துச்சா, புதுசாகவும் இருந்தது, அதான் நான் எடுத்துகிட்டு வந்தேன். என் ரூமில் வேறு கண்ணாடி வந்து லைட்டாக ப்ளர்ராக அந்த மாதிரி இருந்துச்சு, அதனால தான் இதை கொண்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி குக்கி சொல்ல. எங்கே உங்கள் அம்மா குக்கி கிட்டே வந்து அந்த மிரரை வாங்கி அப்படியே தூக்கி வீசிடுறாங்க. இங்கே குக்கி வந்து அம்மா அப்படின்னு கத்த. இங்கே உங்கள் அம்மா வாய மூடு, அந்த இடத்துலேருந்து எதுவுமே கொண்டு வரக்கூடாது, நீ மிரரை கொண்டு வந்திருக்க. சரி ஓகே நீ மட்டும்தானா இல்லை வேறு யாரும் ஏதாவது அப்படின்னும் போது ஆரம்பை பார்த்தா ஆரம் கையில் புக்கு இருக்குது. ஆரம் வந்து அதை மறைக்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவங்க அம்மா பார்த்துட்டு மாப்பிள்ளை அது அந்த புக்கை கொடுங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்ல, அது கொடுங்க, அங்கேருந்து எந்த பொருளும் கொண்டு வரக்கூடாது, முதல்ல நீங்கள் அந்த இடத்துக்கே போயிருக்கக்கூடாது, அங்கேருந்து பொருளை வர கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் கையிலேருந்து அந்த புக்கை எடுத்துகிட்டு அவங்க வந்து எங்கேயோ போயிட்டு இல்லை ஸ்டோர் ரூமுக்கு போயிட்டு அந்த புக்கை போட்டுட்டு அவங்க வந்து பூட்டிட்டு சாவி அவங்களே வச்சுக்கிறாங்க. ஸோ அப்புறமேட்டு தான் எல்லாரையுமே உள்ளேயே வந்து விட்டுறாங்க. நீங்களும் ஓகே அப்படின்ற மாதிரி உள்ளே வந்துட்டு போயிடுறீங்க. நீங்கள் போயிட்டு டோரெல்லாம் சாத்திட்டு போகும்போது அந்த மிரர் வந்து என்ன ஆகுதுன்னா அப்படியே நேராக பறந்து அது என்ன பண்ணுதுன்னா குக்கியோட ரூமுக்கு போயிடுது.
அண்ட் உங்கள் அம்மா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க வந்து கிச்சனில், அதாவது சக்தி வந்து எல்லாம் இந்த புக்கெல்லாம் போட்டுட்டு கிச்சனுக்கு போயிருப்பாங்க, எல்லாேருக்கும் டிஃபன் எடுத்து வைக்கலாம் சாப்பிட்றதுக்குன்ட்டு. ஸோ நைட் ஆகிருக்கும்ல. ஸோ அவங்க அப்படி பார்க்கும்போது ஒரு அவுல் ஒன்று இருக்குது, அதான் ஆந்தை சொல்லுவாங்கள்ல, அது வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக வந்துட்டு சவுண்ட் போடுது. அதை பார்த்த உடனே உங்கள் அம்மா வந்து, ஆந்தை நம்ம வீட்டை பார்த்து அதுவும் நைட்டில் சத்தம் போடுது, இது தப்பான அறிகுறியாச்சே, இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு தெரியல இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஆந்தையே பார்த்துட்டு ஒரு மாதிரி பயப்படுறாங்க அவங்க. பிகாஸ் ஆந்தை அப்படி சத்தம் போட்டால், அதுவும் ஒரு வீட்டை பார்த்து நைட் டைமில் பண்ணால் அது வந்து கெட்ட சாகணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அவங்க பார்த்துட்டு எல்லாம் இந்த கடவுள் தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி போயிடுறாங்க. அவங்க போன உடனே அந்த ஆந்தை வந்து அப்படியே கீழே விழுந்துருது. கீழே விழுந்ததுக்கப்புறம் அது வாயிலேருந்து அப்படியே பிளட்டாக வருது. தென் டைம் ஸ்கிப்ஸு. ஸோ இப்போ எல்லாம் வந்துட்டு தூங்கிட்டுருப்பீங்க, டயர்டாக இருந்திருக்கும், பிகாஸ் அந்த பேலஸ்க்கெலாம் போயிட்டு வந்திருப்பீங்களா. ஸோ அதனால் எல்லோரும் வந்துட்டு நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. அப்போது வந்து மூணுக்கு வந்து அவள் வந்து தூங்கிட்டுருக்கா. அப்போ வந்து அவளுக்கு வந்து ஒரு குழந்தை வந்து அழுகிற சவுண்டு கேட்குது. ஸோ மூணு வந்து ஏஞ்சிட்டு என்ன குழந்த சாரா அப்படின்னு சொல்லிட்டு சாராவை பார்க்குறா. பட் சாரா நல்லா தூங்குறான். ஸ்டாரை பார்க்குறா. ஸ்டாரும் வந்துட்டு நல்லா தூங்கிட்டுருக்கான் ஜின் பக்கத்தில். ஸோ மூணு வந்து ரெண்டு பேரும் வேறு யாராச்சும் அழுகுறாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா வெளியில் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியில் நடந்து போகிறா. ஸோ அவளுக்கு அந்த பேபி சவுண்ட் மறுபடியும் கேட்டுகிட்டே இருக்குது. அவள் வந்து அந்த சவுண்ட் வர சைடு வந்து நடந்து போயிட்டுருக்கா. அப்படி வந்து அவள் என்ன பண்ணுறான்னா, ஆக்சுவலி அவளோட ரூம் வந்துட்டு கீழே இருக்கும். ஸோ அவள் என்ன பண்ணுறான்னா அப்படியே மேலே ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போகிறா. பிகாஸ் சவுண்டு மேலேருந்து கேட்குது. இவன் போகிறத வந்து ஜயோஷி பார்த்துருவா. ஆக்சுவலி ஜயோஷி வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக வந்து கிச்சன் வந்திருப்பா. ஸோ தண்ணி குடிச்சிட்ருக்கும் போது மூணு இப்படி போகிறத பார்த்து ஜயோஷி என்ன பண்ணுறான்னா, இவன் எங்கே போகிறா, மூன் அப்படின்னு சொல்லிட்டு மூணை கூப்பிட்றா. பட் மூன் வந்து போயிட்டா. ஸோ ஜயோஷி என்ன பண்ணுறான்னா மூணை வந்துட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு மூணு பின்னாடியே வந்து போயிட்டுருக்கான். மூணு வந்து எங்கே போகிறான்னா நேராக வந்து மொட்டை மாடிக்கு வந்து அவள் போகிறா. ஆக்சுவலி மொட்டை மாடிக்கு போயிட்டே இருக்கா. இங்கே ஜயோஷி மொட்டை மாடிக்கு அத்தை ராத்திரியில் அவள் போகிறா. இவன் எதுக்காக மேலே போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஜயோஷி வந்து மூணு பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணிட்டு போகிறா. போயிட்டு ஜயோஷி பார்க்குறா. மூணு வந்து அந்த மாடியில் அந்த சேவரு இருக்கும்ல, அது மேலே ஏறி நின்றுருக்கா. எங்கே ஜயோஷிக்கு ஒரு நிமிஷம் அல்ல வந்து மூன் அப்படின்ற மாதிரி கத்துறா. இங்கே மூணு திரும்பி ஜயோஷி பார்க்குறா. பார்த்துட்டு ஃபேஸில் ஒரு ஸ்மோக் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து குதிக்கிறா. இங்கே ஜயோஷிக்கு வந்து செம்ம இதுவாகிடுது, பயம் வந்துடுது. அவள் என்ன பண்ணுறா, வேகமாக போகிறா. போயிட்டு மூணு வந்து குதிக்கும் போது இவன் வந்து மூணோட கையை வந்து பிடிச்சிட்றா. பிடிச்சிட்டு மூணு என்ன மூணு பண்ணுற, லூசானி வா ஃபஸ்ட்டு மேலே வா அப்படிங்கிறா. ஆனால் எங்கள் மூணு எதுவுமே பேசாமல் அப்படியே ஜயோஷியாக வந்துட்டு பார்த்துட்ருக்கு. அதாவது கீழே தொங்கிட்டே வந்து பார்த்துட்ருக்கா. இங்கே ஜயோஷிக்கு வந்து ரொம்ப பயமாகிடுது. மூணு தேவையில்லாமல் என்ன மூணு பண்ணிகிட்ருக்க, லூசுத்தனமாக வா மூணு அப்படின்னு சொல்லிட்டு ஜயோஷியும் எவ்வளோ தூக்க ட்ரை பண்ணுறா. பட் அவளால் முடியல. இவளும் வந்து அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க. அப்போ தான் மூணு வந்து என்ன பண்ணுறான்னா பறக்கிறா. பார்த்தா அது ஆக்சுவலி மூணே கிடையாது, அது வந்து ஒரு கோஸ்ட். அது வந்து அப்படியே மூணோட உருவத்துலேருந்து அப்படியே மாறுது. அது பார்க்கவே அப்படியே செம்ம பயமாக இருக்குது. அது வந்து அப்படியே எரிஞ்சு போய் அப்படியே அது பார்க்கவே கொடூரமாக இருக்குது. ஆனால் அந்த ரெட் ஐஸ் மட்டும்தான் தெரியுது. ஜயோஷிக்கு அதை பார்த்த உடனே அல்ல அவள் அப்படியே பார்க்குறா. பார்த்துட்டு பயப்படுறா. ஸோ அந்த அந்த பேய் வந்து என்ன பண்ணுதுன்னா அப்படியே அந்த கோஸ்ட் வந்து நம்ம ஜயோஷி அட்டாக் பண்ணுறதுக்காக அப்படி வருது. ஜயோஷி அப்படியே பயந்து போய் கீழே விழுந்துடுறா. அந்த மாடியிலேயே வந்து அந்த ஃப்ளோரில் வந்து விழுந்துடுறா. பயந்து விழுவோம்ல அந்த மாதிரி. ஸோ ஜயோஷி வந்து அப்படி பின்னாடி போகிறா. அப்போ வந்து இந்த கோஸ்ட் வந்து என்ன பண்ணுதுன்னா ஜயோஷி அட்டாக் பண்ணலான்னு கிட்ட வரும்போது கரெக்டாக வேறு ஏதோ ஒரு பவர் மாதிரி வந்து அந்த கோஸ்ட்டை அடிச்சிருது. அது அடித்த ஃபோர்ஸில் இங்கே ஜயோஷி வந்து அப்படியே வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவா. அந்த சீனை அப்படியே கட் பண்ணிவிட்டு இங்கே நம்ம குக்கியோட சைடு. குக்கி வந்து அப்போ தான் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு ஆக்சுவலி அவள் வந்து தூங்கியிருக்க மாட்டான்.
அவள் வந்து ஃப்ரெஷ்அப் ஆக போயிருப்பா. ஸோ அவள் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பாத்ரூமை விட்டு வெளியில் வந்து பார்க்கலாம். ஜங்குக் வந்து ஆல்ரெடி தூங்கிட்டுருக்கான். ஸோ குக்கி வந்து என்ன பண்ணுறான்னா, அவள் ஹேரை வந்து அப்படியே ட்ரை பண்ணிகிட்டே வந்து மிரர் முன்னாடி வந்து நின்று பார்த்துட்டு ட்ரை பண்ணுறா. அப்போ அவளுக்கு செம்ம ஷாக்கு. பிகாஸ் அவங்க குக்கி வந்து அந்த பேலஸ்லேருந்து ஒரு மிரரை வந்து தூக்கிட்டு வந்திருப்பாள்ல, சக்தி கூட அதை பிடுங்கி வெளியில் போட்டிருப்பாங்களே, அந்த மிரர் இப்போ குக்கியோட ரூமில் அவளுக்கு முன்னாடி வந்து ஹேங் ஆகி இருக்குது. அதை பார்த்துட்டு குக்கி வந்து இந்த மிரர் இங்கே எப்படி, இது தானே அம்மா தூக்கி போட்டாங்க, இது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிரர் அப்படியே கையில் எடுத்து பார்க்குறா சுற்றி முற்றி. பட் அது நல்லா தான் இருக்குது. கீழே போட்ட மிரர் கீழே போட்டால் உடையும்ல. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு கிராக்குமே இல்லை. இங்கே குக்கிக்கு செம்ம ஷாக்கு, இது எப்படிரா அப்படின்னு சொல்லிட்டு. சரி எதுக்கு வம்பு அப்படின்ட்டு இவன் என்ன பண்ணுறான்னா, ஸ்டோர் ரூமில் எடுத்துகிட்டு போய் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஸ்டோர் ரூமுக்கு வந்துட்டு போகிறா. அடுத்த நடு ராத்திரியில் தனியாக இது ஸ்டோர் ரூமுக்கு போகுதுங்க. ஏற்கனவே பயந்துட்டுருக்கு, இதில் ஸ்டோர் ரூமுக்கு வேறு தனியாக போகுது, அதுவும் நைட்டில். வாட் குக்கி. ஓகே, பேக் டு ஸ்டோரி. இவன் என்ன பண்ணுறான்னா ஸ்டோர் ரூமுக்கு போகிறா. பட் கீ தான் வந்து அவங்க அம்மா கிட்டே இருக்குல்ல. ஸோ இவன் என்ன பண்ணுறான்னா அவங்க அம்மா ரூமுக்கு தான் போகிறா, யாருக்கும் தெரியாமல். அவங்க சக்தியோட ரூமுக்கு. அவங்க நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. குக்கி வந்து என்ன பண்ணுறான்னா, சரி அவங்களுக்கே தெரியாமல் தான் அந்த கீ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் ஃபுல்லாக அந்த கீயை தேடுறா. பட் அந்த கீ எங்கேயுமே இல்லை. அப்புறம் கிட்ட போய் பார்த்தா தான் தெரியுது, அவங்க தலைக்காணி கடையில் அந்த கீயை வச்சுட்டு படுத்துருக்காங்க. குக்கி வந்து ஐயோ இது எப்படி நான் எடுப்பேன், ஐச்சோ முன்னாடியே வந்து அம்மா சொன்னாங்க, கேட்காம வந்து இப்போ பாரு பெண்ணை எப்படி நான் இந்த கீயை எடுக்கிறது, பேசாமல் ஜங்குக்கு கூப்பிட்டு வந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி குக்கி வந்து திங்க் பண்ணிவிட்டு, சரி எப்படியாவது எடுக்க ட்ரை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இவள் கையை விட்டுட்டு எடுக்க ட்ரை பண்ணுறா. ஒரு வழியாக அந்த கீயுமே எடுத்துகிட்டு வந்து சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டு போகிறா. போயிட்டு ஸ்டோர் ரூமை திறந்து அந்த மிரரையுமே வந்து பத்திரமா வச்சுட்டு அவன் வந்துடுறான். அவன் வந்து திருப்பி வரும்போது அந்த புக்கை பார்க்குறா. அதாவது நம்ம ஆரம் எடுத்துகிட்டு வந்திருப்பார்ல, த லாஸ்ட் சோல்ஸ் ஆஃப் 7 ஏஞ்சல்ஸ், அந்த புக்கை பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வந்து அந்த ஸ்டோர் ரூமை சாத்திட்டு அவன் வந்து வந்துட்டு அப்புறம் அவள் வந்து அவள் ரூமுக்கு வந்துட்டு போகிறா. போயிட்டு கதவு திறந்துட்டு உள்ளே போகிறா. போய் பார்த்தா செம்ம ஷாக்கு. பிகாஸ் ஜங்குக் பெட்டில் படுத்திருக்கான். ஜங்குக்கு பக்கத்தில் கருப்பாக ஒரு உருவம் வந்துட்டு படுத்திருக்கு. அதுவும் அந்த ஜங்குக்கே வந்து பார்த்துட்ருக்கு. எங்கள் குக்கிக்கு செம்ம ஷாக்கு. ஜங்குக் அப்படின்ற மாதிரி அவள் கத்தல அந்த உருவம் என்ன பண்ணுதுன்னா அப்படியே திரும்பி குக்கியை பார்த்துட்டு அப்படியே முறைச்சிட்டு உன்னை நான் நிம்மதியாகவே வாழ விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுதுன்னா அப்படியே குக்கி கிட்ட வந்து அப்படியே ஸ்பீடாக ஓடி வரும்லடா. யோசிச்சு பாருங்க, அந்த ராத்திரி ஒரு கொடூரமான ஒரு உருவம் நல்லா ரெட் கலர் ஐஸை வச்சுட்டு உங்கள் முன்னாடி ஓடி வருதுன்னா எப்படி இருக்கும். ஸோ அது மாதிரி அது வந்து குக்கி முன்னாடி ஓடி வருது. குக்கி வந்து ஜங்குக் அப்படின்ற மாதிரி கத்துறா. மறுபடியும் அவள் அப்படி கத்தவே இந்த டைம் ஜங்குக் வந்து வேக்கப் ஆகிட்டு குக்கி அப்படின்ற மாதிரி இவன் கத்துறான். பார்த்தா குக்கி வந்து அப்படியே ரூமில் வந்து அப்படியே மயக்கம் போட்டிருக்கா. ஜங்குக்கு ஒன்றுமே புரியல. இவன் இங்கே குக்கி அப்படின்னு சொல்லிட்டு பெட்லேருந்து வேகமாக போயிட்டு குக்கியை வந்து பார்க்குறான். அவள் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா. ஸோ குக்கியை தட்டி எழுப்புறான். பட் குக்கி வந்து ஏஞ்சிக்கிற மாதிரியே தெரியல. ஸோ அவளை வந்து லிஃப்ட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு வந்து பெட்டில் படுக்க வச்சுட்டு குக்கி இங்கே பாரு, குக்கி என்னை பாரு, குக்கி என்னடியாச்சு உனக்கு, இங்கே பாருடி, எனக்கு பயமாக இருக்குது பாருடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கண்ணத்தை டேப் பண்ணி எழுப்புறான். பட் நீங்கள் ஏஞ்சிக்கவே இல்லை. ஸோ அவன் வந்து பக்கத்தில் வாட்டர் பாட்டில் வந்து தண்ணி வந்து ஸ்ப்ளாஷ் பண்ணுறான் அவங்க ஃபேஸில். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் வந்து கண் முழிச்சு ஜங்குக்கை பார்க்குறீங்க. பார்த்த உடனே செம்ம டைட்டாக ஹக் பண்ணிட்டு ஜங்குக் அது வந்து அப்படிங்கிறீங்க. எங்கள் ஜங்குக் வந்து ஒன்றும் இல்லை என்னாச்சு, நீ எப்படி, அதுவும் எங்கள் பக்கத்தில் படுத்துட்டு தானே இருந்தேன், நீ எப்படி அங்கே போன, மயக்கம் போட்டிருக்க, என்னடி ஆச்சு, உடம்பு ஏதாவது முடியலையா அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். நீங்கள் வந்து இல்லை ஜங்குக் அது வந்து அப்படிங்கிறீங்க. நீங்கள் ரொம்ப பயந்துருப்பீங்க. ஸோ பயத்துலேயே உங்கள் பாடிலாம் அப்படியே ஷேக் ஆகுது. ஜங்குக் வந்து என்னாச்சு குக்கி இங்கே பாரு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் வந்து ஜங்குக் நான் வந்து இரு ஃபர்ஸ்ட் என்னாச்சு, ஃபர்ஸ்ட் நீ ரிலாக்ஸ் ஆகு அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்கிறான்.
நீங்கள் அப்படியே வந்து காம் டவுன் ஆகுறீங்க. ஆகிட்டு என்னாச்சு ஜங்குக்? அது வந்து நான் ஸ்டோர் ரூமுக்கு போனேன்னா போயிட்டு ரிட்டன் வந்து பார்த்தா உன் பெட்டில் உன் பக்கத்தில் யாரும் படுத்திருந்தாங்க. அது 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 வந்து அது பார்க்கவே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நடுங்குறீங்க நீங்கள். இங்கே ஜங்குக், ஓகே ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வேறு ஏதாச்சும் நீ பார்த்துருப்ப. இல்லை, நான் நல்லா பார்த்தேன். அது 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 பேய் தான். எனக்கு நல்லாவே தெரியும் ஜங்குக். அது அது நல்லா ரெட் கலர் ஐஸோட என்னை பார்த்து ஓடி வந்தது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் பேசவே முடியல. ரொம்ப பயப்படுறீங்க ஜங்குக். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து ஹக் பண்ணிவிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ஏதாவது கனவு ஏதாவது கண்டிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்கிறான். நீங்கள் இல்லை, என்ன நம்ப, அது கனவெல்லாம் கிடையாது ஜங்குக். அது கனவில்லை, இன்னும் என் கண்ணிலே இருக்குது. அந்த பிளட் ஐஸ் என்னை பார்த்து முறைச்சிது. அது என்னை பார்த்து வேகமாக ஓடி வந்தது. எல்லாம் என் கண்ணிலே இருக்குது ஜங்குக். எனக்கு பயமாக இருக்குடா. இங்கே வந்து போயிடலாம் ஜங்குக் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நான் வந்து இரு ஃபர்ஸ்ட், நீ எதுக்கு ஸ்டோர் ரூமுக்கு போன? அது வந்து நீ எதுக்கு ஸ்டோர் ரூமுக்கு போன? அது நான் அந்த பேலஸ்லேருந்து ஒரு கண்ணாடி எடுத்துகிட்டு வந்தேன்ல. ஆமாம், அது கூட அம்மா வெளியில் தூக்கி போட்டாங்கல்ல. அந்த கண்ணாடி நம்ம ரூமில் இருந்தது. என்ன? ஆமாம், நம்ம ரூமில் இருந்தது. நான் அதை பார்த்துட்டு இந்த கண்ணாடி எப்படி இங்கே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோர் ரூமில் வைக்கலாம் அப்படின்ட்டு நான் ஸ்டோர் ரூம் போனேன். வந்து பார்க்கும்போது தான் அது இருந்துச்சு ஜங்குக். எனக்கு பயமாக இருக்குடா. இந்த வீட்டில் என்னமோ இருக்குது ஜங்குக். இந்த வீட்டுக்கு நான் ஆரம்பம் வந்தப்பவே நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன். இப்போ கண்ணிலேயே பார்த்துட்டேன் ஜங்குக். நம்ம எல்லோரும் இந்த வீட்டை விட்டு போயிடலாம். எனக்கு தெரிஞ்சு நம்ம பாட்டியை கொண்டது கூட இதுவாக தான் இருக்கணும். அதுக்கப்புறம் அங்கிள், அந்த தோட்டக்கார அங்கிள், அவரை கொண்டதும் இதுவாக தான் இருக்கணும். எனக்கு பயமாக இருக்குது ஜங்குக். இதுக்கு மேலும் நம்ம குடும்பத்தில் யாரும் இழக்க வேண்டாம். நம்ம இங்கேருந்து போயிடலாம்டா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறீங்க ஜங்குக்கா. குக்கி, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடி, ரிலாக்ஸ். இங்கே பாரு, நீ ஏதோ எனக்கு தெரிஞ்ச கனவு தான் கண்டிருக்க அப்படின்னு சொல்கிறான். இல்லை, நான் அடித்து சொல்கிறேன், அது கனவு இல்லைடா அப்படிங்கிறீங்க இந்த ஜங்குக். சரி, ஸ்டோர் ரூம் போனேன்னு சொன்னேன்ல, வா. எங்கே? அது ஸ்டோர் ரூமில் போயிட்டு நீ வந்து வச்ச கண்ணாடி அங்கே இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். எதுக்கு? அது நீ கனவு கண்டிருக்கேன்னு உனக்கு நிரூபிக்கிறதுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் உங்களை கூப்பிட்டு போகிறான். நீங்கள் இல்லை ஜங்குக், வேண்டாம், நம்ம போக வேண்டாம், நம்ம இங்கே இருக்கலாம் ப்ளீஸ், வேண்டாம் அப்படிங்கிறீங்க ஜங்குக். நீ வா ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சிட்டு நேராக ஸ்டோர் ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போயிட்டு ரூம் டோர்லாம் திறந்துட்டு வந்து பார்த்துட்டு நீ வச்ச கண்ணாடி எங்கே அப்படின்னு கேட்குறான். நீங்கள் அங்கே அப்படின்ற மாதிரி கை காட்டுறீங்க. பட் அங்கே கண்ணாடி இல்லை. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க ஜங்குக் வந்து, கண்ணாடி எங்கே? அது இங்கே தான் இருந்தது ஜங்குக். நான் கொண்டு வந்து இங்கே தான் வச்சேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சுற்றி முற்றி அந்த ரூம் ஃபுல்லாக தேடுறீங்க. பட் அந்த கண்ணாடி இல்லை. உங்களுக்கு ரொம்ப பயமாகிடுது ஜங்குக். இல்லை, நான் இங்கே தான் கொண்டு வந்து வச்சேன் அப்படிங்கிறீங்க. அப்போ ஜங்குக், நான் சொன்னேன்ல, நீ கனவு கண்டிருக்க, ஒரு கெட்ட கனவு கண்டிருக்க குக்கி, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். நீங்கள் இல்லை ஜங்குக், நான் பார்த்தேன், நான் கண்ணாடியை கொண்டு வந்து வச்சேன் அது அப்படிங்கிறீங்க ஜங்குக். அதுதான் சொன்னேன்ல, அது ஒரு ட்ரீம் தான், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் வந்து அப்படியே பார்க்குறீங்க. உங்களுக்கு அது கனவா நிஜமா இல்லை ஜங்குக் சொல்கிறது உண்மையா இல்லை நீங்கள் பார்த்தது உண்மையா அப்படின்னு எதுவுமே புரியல. உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நீங்களும் ஜங்குக் பின்னாடி போயிட்டு வந்து அப்படியே வந்து படுத்துடுறீங்க. ஜங்குக்கை ஹக் பண்ணிவிட்டு படுக்கிறீங்க. அவனுக்கும் புரியுது, ஓகே இவ பயந்துருக்கா அப்படின்ட்டு. அவனும் உங்களை ஹக் பண்ணிவிட்டு தட்டி கொடுக்குறான். நீங்கள் அப்படியே இன்னும் பயத்தில் உங்கள் பாடிலாம் அப்படியே நடுங்கிட்டுருக்கு. அப்போது இதெல்லாம் வந்துட்டு ஒரு ரெட் கலர் ஐஸ் ஒன்று பார்க்குது. பட் கோவமாக இல்லை, நார்மலாக பார்க்குது. அண்ட் இதோட இந்த பாட்டை இங்கே முடிச்சுக்கலாம். அண்ட் ஆர்மிஸ் பாய்.